யாரா மாதிரி கண்டிப்பாக ஒரு பெரிய தரமான சம்பவம் வெயிட்டிங் ப்ரோ. பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். ஆனால் விடாமுயற்சின்னு ஒரு படம் போன வருஷமே தலைப்பட்டிக்கு விட்ட அப்டேட்டு இன்னும் விடாமல் இருக்காங்க. அதை பார்த்தா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தலையை பற்றி பேசக்கூடாது. தலையை பற்றி பேசணும், என்ன உரிமை இருக்குது? இவங்க கொடுக்கும் போது எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. என்னடா இது, அவங்க போயிட்டே இருக்காங்க, நம்ம என்னடா இது, நம்ம எங்கேயே இருக்கோம். பரவாயில்ல, பட் ஸ்டில் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, உள்ள கொஞ்சம் வயிறு எரிய தான் செய்யுது. என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. தளபதி 69 வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தரமாக வரும் ப்ரோ, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்பர் பயங்கரமாக இருக்குது 69. ஸோ 69க்கு ஏற்ற மாதிரியே படமும் மஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லன்னு தெரில ப்ரோ. நான் தலை ஃபேன். 69 எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் டவுட்டாக தான் இருக்குது. பார்த்தேன் ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கார்த்திக் சுப்ராஜ்னு எதிர்பார்க்கணும். நான் லாஸ்ட்டாக வந்து பேட்டை பார்த்தேன். பேட்டை வந்து ரொம்ப ஆக்ஷன் மூவியாக இருந்துச்சு. இப்போது ரஜினியோட நான் பார்த்ததுல ரொம்ப ஆக்ஷன் மூவியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. அவர் நடித்த படம் எல்லாமே வேறு மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் வாரிசு மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் இது கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் ப்ரோ. நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ இப்போ தான் வந்து 68 வந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்து அந்த போஸ்டர் பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, அப்படின்னு இருக்கிற அந்த டைம்லேயே ஆன்னு சொல்கிற டைம்லேயே கொசு வாயில் போவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடில் வந்து இந்த போஸ்டர் வந்துருக்கு ப்ரோ. அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு ப்ரோ. இதை கேட்டோன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த மத்தியில் வந்து அந்த அட்டியில் வந்து ஒரு அப்படியே தீ பறக்குது. அப்படியே எப்படிலாம் தெரில. ஆனால் அதுவும் இந்த 69ன்னு சொல்லும் போது இது ஒரு ஸ்பெஷல் நம்பர்ல. இது கன்ஃபார்மாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 69ன்ற இந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணி இந்த படத்தில் பண்ணி ஆகணும். எப்படியோ தளபதி நம்பி போயிருக்காரு, நல்லா தான் பண்ணுவார். பார்த்தேன் ஏதோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அது என்ன அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டே இருக்குது தளபதி படத்துக்கு. ஆனால் தலை படத்துக்கு தான் அப்டேட்டே வர மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் அப்படியே. ஏன்னா ஆமாம் தலைனா ரொம்ப உயிர். எனக்கு தலை பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். ஆனால் தலை ஸ்பெஷல், தலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் விடாமுயற்சின்னு ஒரு படம் போன வருஷமே தலைப்பட்டிக்கு விட்ட அப்டேட்டு இன்னும் விடாமல் இருக்காங்க. அதை பார்த்தா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அவர் லியோவும் நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ அடுத்து நடிச்சு முடிக்கவே போகிறாரு. அதுக்கப்புறம் இது வந்துருச்சு. இன்னும் தலை படத்துக்கு தான் வராமல் இருக்குன்னு நினச்சாதான் இதுவாக இருக்குது. ஆமாம், நல்லா தான் இருக்குது. காம்போ நல்லா புது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன் படம். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜும் ஜிகிர்தந்தா நல்லா தான் ஓடி இருக்கு. தளபதிக்கும் லியோ நல்லா தான் போயிருக்கு. ரெண்டு பேரும் இணையும் போது கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இன்ட்ரோ சாங், இன்ட்ரோ ஃபைட்டு, தளபதிக்கு எது பக்கா கமர்ஷியலாக, எது நல்லா புது கதை அமையதாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நான் ஃபோரமில் ஜெட்டி வாங்க வந்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ இது, என்ன அப்டேட் ப்ரோ? இப்படியா, யார் ப்ரோ பண்ணுறா? எனக்கு தெரிஞ்சதுக்கும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் பண்ண வரைக்கும் இந்த மூவியில் இல்லைனா கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு செம்ம பெரிய ஃபேனு. அவர் பண்ணது வரைக்கும் நல்லா இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஆசைனா கார்த்திக் சுப்ராஜ் நெக்ஸ்ட் மூவி என்னன்னா லெஜெண்ட் வச்சு பண்ணணும்னு ஆசை. இல்லைனா தளபதி படத்துலேயே வில்லனா போட்டால் கூட சூப்பராக இருக்கும். அதான் ப்ரோ, பாக்ஸ் ஆஃபீஸ் 1000 கோடி அடிச்சிடும். லெஜெண்டை போட்டா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெஜெண்டையும் பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். லெஜெண்ட் வந்தாலே அவ்வளோதான், தியேட்டர் அதிரிடும் அப்படியே. தளபதி ஹீரோ, லெஜெண்ட் வில்லன், யோசிச்சு பாருங்க. காம்போ யோசிச்சு பாருங்க. அஜித் தளபதி தம்பியா போட்டுருக்கு. அஜித் தலையை பற்றி பேசக்கூடாது. தலையை பற்றி பேசணும், என்ன உரிமை இருக்கு? கண்டிப்பா ப்ரோ, ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்றோம். விடாமுயற்சி கண்டிப்பா ஹிட் அடிக்கும். லியோ தோக்கடிக்கும்னு நம்புறேன். 2025 வருமா? 2020 அது பார்த்தாதான் தெரியும். அது அப்படிதான் ப்ரோ. என்ன அப்டேட் வராதனால பேசுறாங்க ப்ரோ. அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும், அப்போ பார்க்கலாம். நான் ஆக்சுவலி தலை ஃபேன் தான் ப்ரோ. இப்படி பார்த்தாலும் தளபதி படம்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, பயங்கரமாக தான் இருக்கு. நான் ஒன்றும் எப்படி சொல்ல ஹேட்லாம் பண்ணல, பட் ஸ்டில் அவரும் சூப்பரான ஆக்டர், பயங்கரமாக பண்ணுறாரு. விடாமுயற்சி ப்ரோ, விடாமுயற்சி, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, விடாமுயற்சி. எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தமன்னா பிடிக்கும். தமன்னா அதே கேர்லி ஹேரோட போட்டால் மாசா 69 நல்லாயிருக்கும் ப்ரோ. ஆஸ் யூஷுவல் அனிருத் அவ்வளோதான். அவர் என்ன ப்ரோ எல்லா படத்துக்கும் ப்ரோ. லியோ பார்த்தீங்களா ப்ரோ? லியோவில் என்ன புதுசாக இங்கிலீஷ் மூவி மாதிரி இருக்குது ப்ரோ அந்த பாட்டெல்லாம். அப்போ பார்த்துங்க, அவரோட எப்படி சொல்கிறார், அவரோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து டே பை டே அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாரு. ஆமாம், அதான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாரு அவர் கன்ஃபார்மாக இதில் அதுதான் போயிடுவார். அவர் ஹாலிவுட் எல்லா படத்துக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம படத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க கொடுக்கும் போது எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. என்னடா இது, அவங்க போயிட்டே இருக்காங்க, நம்ம என்னடா இது, நம்ம எங்கேயே இருக்கோம். பரவாயில்ல, பட் ஸ்டில் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, உள்ள லைட்டாக அந்த இது இருக்குல்ல, கொஞ்சம் வயிறு எரிய தான் செய்யுது. என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. கண்டிப்பாக இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்கும். ஆக்ஷன் மூவிஸ் எப்படி கமர்ஷியலாக ஃபேமிலிஸ்லேருந்து, கிட்ஸ்லேருந்து, யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு மூவியாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக இருக்கும். அவரோட மூவிஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். எல்லா கமர்ஷியல் ஃபேமிலிஸ்லேருந்து எல்லா ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி அவங்க மனசில் டச் பண்ணுற மாதிரி ஒரு மூவியாக தான் இருக்கும். ஸோ
ஆப்வியஸ்லி இந்த மூவியுமே நல்லா இருக்கும். மேபி நியூ ஃபேஸஸ், ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ஃபேஸஸ்க்காக லைக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ 10 ஃபேஸஸே இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸ்டில் ரொம்ப ஃபேவராக இருக்க அனிருத்லேருந்து லைக் யுவன் சிட்ராம்லேருந்து எல்லாருமே நல்லா வந்தால் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுறீங்களா? Of course, waiting. 69 is a favorite number for male and female everyone. ஸோ கண்டிப்பாக 69ன்றக்காகவே எல்லாருமே ஓடி வந்து பார்ப்பாங்க. we know the thing how. ஸோ படமும் நல்லா இருக்கும். ஆப்வியஸ்லி how you affect எல்லாரும் மூவிஸில் ஒரு ஃபேஸஸ் காட்டியிருக்க மாதிரி இந்த ட்வின் ரோல் இல்லாமல் ஏதாவது ஒரு நியூ ரோல் கொண்டு வந்துட்டு சம் பீப்பிள்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மூவியாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் முன்னாடி படங்கள்லாம் பார்த்து தான் இருக்கும். ஜிகர்தண்டா டாப்ளெக்ஸ் வந்துட்டு பீக் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாரு. மகான் மட்டும் இந்நேரம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உடஞ்சி போயிட்டு இருக்க விக்ரமோட கெரியர் வந்துட்டு நல்ல நிலைக்கு வந்து நல்ல வேற மாதிரி இருக்கும். எல்லா விதமான கண்டென்ட்டுமே எதிர்பார்க்குறோம். இதை வந்துட்டு ஒரு மசாலா மூவி மாதிரி பார்க்காம சினிமா லவர்ஸ்க்காக எடுக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். சூப்பராக பண்ணுறாரு ப்ரோ. அதான் முன்னாடி படங்களில் பார்த்ததுலே தெரிதில்ல. கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு ஏற்கனவே பேட்டை ரஜினிக்கே சூப்பராக கொடுத்துட்டாரு. இப்போ விஜய்க்கு பண்ணாமலா இருக்க போகிறார். சூப்பராக பண்ணுறாரு. காஜல் அகர்வால் இல்லைன்னா சமந்தா ப்ரோ. ஏன்னா அவங்களுடைய முன்னாடி காஜல் அகர்வாலும் சரி சமந்தாவும் சரி 3 படம் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த 3 படங்களுமே சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அவங்கள போட்டால் இந்த காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்ற. சந்தோஷ் நாராயணன் போட்டால் நல்லாயிருக்கும். கார்த்திக் சுப்ராஜோடைய மூவி மேக்கிங்க்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வந்து நல்லா ஜெல்லாகி நல்லா மேட்ச் ஆகிருக்கிறதுனால வேற மாதிரி கண்டிப்பாக ஒரு பெரிய தரமான சம்பவம் வெயிட்டிங் ப்ரோ. பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். ஹீரோயின் நயன்தாரா இல்லை அந்த பிகில் அந்த காம்பினேஷன் அவங்க 2 பேர் நல்லா இருந்துச்சு. அதனால தான் வேற மியூசிக் வந்து ஏஆர் இல்லை அனிருத் 2 பேரில் யாராவது கண்டிப்பாக ப்ரோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். அப்படியே பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஓகே கார்த்திக் சுப்ராஜ் கூட அவர் ஒர்க் பண்ணவர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரே லோக்கி கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. வெரி வெயிட்டிங். தளபதியை ஒரு கேங்ஸ்டராக அந்த மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரோ அவர் எல்லாமே ப்ராமிசிங் மூவி தான் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ப்ரோ. இப்போ தான் வந்து படம் பார்க்கும் போதே நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குன்னு தோணுது. நான் தளபதி ஃபேன் தான். கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த படமும் நல்லா தான் இருக்குது. விஜய் தளபதி விஜய் சொல்லவே வேணாம், நல்லா தான் எடுப்பார். கண்டிப்பாக படம் ஹிட்டாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. ஆமாம், ரொம்ப இது எக்ஸாம் வேறு வருது. இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு படம் வந்தோடனே வேலை தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறோம். நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போய் ஜாலியாக இருக்க போகிறோம். தளபதி எப்படி வந்தாலும் மாஸ் தானே ப்ரோ. எப்படி வந்தால் என்ன, நம்மளுக்கு என்ன. ஹீரோயினா இது பிரியங்கா மோகனை போத்தா மஜாவாக இருக்கும். அனிருத் மியூசிக் தரமாக இருக்கும். சரியா, இந்த படம் வந்தோடனே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. விடாமுயற்சி தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சின்ன சேர்ந்து பிராண்டுன்னு சொல்ல முடியல. அவர் பாட்டுன்னு இவர் பாட்டுன்னு வர அவ்வளோதான். தலை எப்பயுமே கெத்துதான், யாருக்காகவும் விட்டு போயிருக்கும். நம்மள நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அனிருத் தான் பண்ணலாம். நம்மளால் தானே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பண்ணலாம்.